என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல எனக்கு ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணது ஒண்ணே ஒன்று தான். ஒரு கிளாஸை பாத்திர முடியும், என்னோட படிச்சிட முடியும், பாயிண்ட்ஸ் மைண்டுக்குள்ள வச்சுக்க முடியும். பட் கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குல்ல மைண்ட்ல 2 பேஜுக்கு எப்படி தர்றது? ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி முடிக்கிறது? சிம்பிளா சொல்லுவாங்கன்னா ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் எடுத்தோன்னே ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்து பேரா போட்டு போயிட்டே இருக்கணும், எண்ட் ஆகணும். ஒருத்தவங்களால எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி ஃப்ளோ எழுத முடியுதுன்னா அதுக்கு காரணம் மைண்ட் கிடையாது, ஃபார்மெட் தான், மெத்தட் தான், ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ எப்போ எனக்கு ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சோ அப்பதான் ஓரளவுக்கு ஆன்சர் ரைட்டிங்ல அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட முடியும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ல அந்த மெத்தட்ல ரொம்ப ரொம்ப பேசிக் யூனிவர்சல் மெத்தட் என்னது? காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் மெத்தட் தானே, இல்லைனா காஸ் அண்ட் எஃபெக்ட் மெத்தட் சொல்லலாமா? ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு யூனிவர்சல் மெத்தட் தான் அது. ஸோ இப்போ நம்ம சோஷியாலஜியில் பார்க்குறோம், பட் ஆல்சோ ஜிஎஸ்லையும் பயன்படுத்த முடியும். நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட் கொஸ்டின், எல்லாரும் ட்ரை பண்ணுற கொஸ்டின். சோஷியாலஜி எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட் டிஸ்கிரைப். இந்த கொஸ்டினா இருக்கட்டும், இல்லை இதே கொஸ்டினை ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் கொஸ்டின். இல்லை நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ் ரியாக்ஷன் டிஸ்கிரைப் சொல்லலாம். நிறைய கொஸ்டின் உருவாக்க முடியும். ஸோ எந்த கொஸ்டினா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கீவேர்டை கண்டுபிடிக்கணுமா? ரவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினோட முக்கியமான கீவேர்டு என்ன? சோஷியாலஜி என்லைட்டன்மெண்ட்டா? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் முழுக்க 2 ஹெட்டிங் தான். ஒன்று சோஷியாலஜி எமர்ஜ்டு ஒரு சப்பரா, என்லைட்டன்மெண்ட் ஒரு சப்பரா, கரெக்டா? பட் எது ஃபர்ஸ்ட் எழுதுறது? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ என்ன டெஃபினிஷன் எழுதுறது? பாடி எது ஃபர்ஸ்ட் எழுதுறது? ஸோ வாட் இஸ் தி ஈஸியஸ்ட் மெத்தட்? யூனிவர்சல் ரூல். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதில் காசு இருக்கும், கான்சிக்வன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேப் என்ன பண்ணணும்? நம்ம அந்த மைண்ட் மேப் உருவாக்கணும். வாட் இஸ் காஸ் கான்சிக்வன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ராஜ்குமார் கீழே விழுந்து அடிபட்டுட்டான், டிஸ்கிரைப். ஸோ இந்த லைன்ல கான்சிக்வன்ஸ் எது, இம்பாக்ட் எது, ரிசல்ட் என்னது? அடிபட்டுட்டானா, ஓகே இது கான்சிக்வன்ஸ். ஓகே, என்ன ரீசனால அடிபட்டான்? வாட் இஸ் தி காஸ்? காரணம் என்ன? கீழே விழுந்ததால. இது காஸ். இது புரிஞ்சுதானே? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் அகைன் ஃப்ரம் ஸ்கிராச். இப்போ லாஜிக்கலா சொல்லுங்க, எழுதும்போது எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? காசையா கான்சிக்வன்ஸா? காரணம் தானே, கீழே விழுந்ததால, இங்க போகும்போது கீழே விழுந்ததுனால, இப்படி விழுந்ததுனால காசு எழுதிட்டு செகண்ட் பேர் என்ன எழுதுவோம்? கான்சிக்வன்ஸ் எழுதுமா? இப்படி விழுந்துட்டான், இங்க அடிபட்டுச்சு, இதனால இப்படி ஆச்சு, பெரிய காரியம் எழுதுவோமா? லாஜிக் புரிஞ்சா? அப்ப எந்த கொஸ்டினுக்குள்ளேயும் நீங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் முடிச்சிட்டா, காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபார்முலா ரொம்ப பேசிக் யூனிவர்சல் ரூல். ஒரு புரிஞ்சா? இப்போ இதை சொல்லுங்களேன். சோஷியாலஜி எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் தி என்லைட்மெண்ட். இல்ல எண்ட் எது, ரிசல்ட் எது? சோஷியாலஜி உருவாயிடுச்சு. இது கான்சிக்வன்ஸ். ஓகே, எதனால உருவாச்சு? ரீசன் என்ன? காசு, என்லைட்டன்மெண்ட்டா? எஸ். இப்போ 10 மார்க்னா 2 பேப்பரா பாடி வச்சுக்கலாம். இங்க ஒரு ஹெட்டிங், இங்க ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதணும் என்ன காரணத்தினால, எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எது காசு, ரீசன் எது, என்லைட்டன்மெண்ட்டா? அந்த கீவேர்டை கொஸ்டினா மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா எழுதணும், ரொம்ப பேசிக்கா 6th லெவல் எழுதணும்னா காசஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். எல்லாருமே இதே எழுதுறாங்க, எப்படி இருக்கும்? ஓகே இருக்குங்களா? என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை சாட் ஜிபிட்டில போட்டு வேற வார்த்தை கொடுங்க. அப்படின்னா தரலாம் இம்பாக்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு வரலாம். ஸோ எப்போதுமே சாட் ஜிபிட்டியை ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்தணும், டவுட் தான் பயன்படுத்தணும். கண்டென்ட் எப்போதுமே உங்களுக்கு அகாடமிக் புக்ஸ் தான். ஏன்னா சாட் ஜிபிட்டின்றது ரொம்ப ஜென்ரலைஸ்டு ஆன்சர் வரும், நம்மளை ஏமாத்தும், நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து ஏமாத்தும். அதில் ஒரு லைன் வருதுன்னா அதோட சோர்ஸ் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க தான் கண்டென்ட் தரணும். கண்டென்ட் ரீரைட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சர் மாத்திக்கலாம், டவுட் கேட்டுக்கலாம். ஓகே, டிஃபரன்ஸ் பார்த்துக்க. அப்போ என்ன பண்ணலாம்? சாட் ஜிபிட்டில போடுறேன் இந்த வேர்டு இருக்குல்ல, காசஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், இந்த ஹெட்டிங்கை வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மாற்றி கொடு, நிறைய வருது. எனக்கு எது பிடிச்சிருக்கு? ரூட்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், இல்லைனா தி ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு போடலாம். இல்லை ரொம்ப சிம்பிளா போனோம்னா தி என்லைட்டன்மெண்ட், இல்லைனா சீட்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். இந்த லெவல் ஆஃப் வேல்யூ அடிஷனுக்கு தான் சாட் ஜிபிட்டி. ஓகே, ஸோ அகைன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபைண்டிங் தி கீவேர்ட். எது காசு, அது ஃபர்ஸ்ட் கீவேர்ட். எது கான்சிக்வன்ஸ், செகண்ட் கீவேர்ட். எது காசோ அதை தான் உங்க பேஜ்ல இன்ட்ரோ எழுதணும். ஃபர்ஸ்ட் லைன் எழுதுவீங்களா? 10 மார்க் இருந்துச்சுன்னா டேரக்டா தான் வார்த்தை எழுதணும். வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட் 2 லைன்ல எழுதணும். எழுதியாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? ரூட்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். கொஸ்டின் புரிச்சா? சோஷியாலஜி எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட். என்லைட்டன்மெண்டால தான் இது உருவாயிருக்கு அப்படின்னா வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட், என்ன நடந்துச்சு? ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். எழுதியாச்சா? அடுத்த பேஜ்ல ஹவு சோஷியாலஜி எமர்ஜ்ட் ஹெட்டிங் எழுதலாமா? பாயிண்ட்ஸ் எழுதி முடிஞ்சு. ஹவு சோஷியாலஜி எமர்ஜ்ட் உங்க மைண்ட்ல இருக்கலாம், ஹேண்ட்நோட்ல இருக்கலாம், உங்க நோட்ஸ்ல இல்லைன்னா வேற நோட்ஸ்ல இருக்கலாம். கண்டென்ட் கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும், சாட் ஜிபிட்டி கிடைச்சிரும். எக்ஸ்ட்ரீமா சொல்றேன், பட் அரேஞ்ச்மெண்ட் தான் நீங்க என்ன பண்ணணும், ரெடி ஆகணும். அது கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறது ரொம்ப ரொம்ப பேசிக் யூனிவர்சல் ஃபார்முலா. பட் என் பாயிண்ட் ஆஃப்ல இதை வச்சுக்கிட்டு நிறைய கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின் டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அனலைஸ். ஸோ மேக்ஸிமம் இப்போ கொஸ்டின் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டா? இல்லை இது காசு, என்ன காரணத்தினால இந்தியாவுக்கு பாதிப்பு? குளோபல் லெவலில் டென்ஷனா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இது காசு. இந்த காசுனால என்ன ரிசல்ட்? இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி ப்ராப்ளம். கரெக்டா? ப்ராப்ளம் தான். இதான் கீவேர்டு. இது கான்சிக்வன்ஸ், ரெண்டாவது கீவேர்டு. இது ஃபர்ஸ்ட் கீவேர்டு, ரெண்டாவது கீவேர்டு. இப்போ சொல்லுங்க, 2 பேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங். இன்ட்ரோ கொடுப்பீங்க. இன்ட்ரோல காசு தான் எழுதணும். கரெக்டா? எப்போதுமே இன்ட்ரோல எது காசோ, எது காரணமோ அந்த காரணத்தை டிஃபைன் பண்ணலாம், எக்ஸாரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன காசு வரலாம்? ட்ரேட் வர போடலாமா? டேரிஃப் வார் போடலாமா? அப்போ டேரிஃப் வார் பத்தி ஒரு டேட்டா கொடுத்துட்டு இன்ட்ரோ முடிச்சிடலாமா? ஸோ பாடி என்ன வைக்கணும்? எது காசு? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா? எப்படி இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஹெட்டிங்கா ஒரு சாட் ஜிபிட்டில கொடுத்து என்ன பண்ண சொல்லலாம்? அந்த ஹெட்டிங் ஸ்டைல மாற்ற சொல்லலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபிளாஷ் பாயிண்ட்ஸ். போட்டு என்ன பண்ணலாம்?
10 மார்க்னா லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஈவெண்ட் லிஸ்ட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. 15 மார்க்ல தான் அந்த 5 ஈவெண்ட் எழுதி ஐஃபோன் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணணும். 20 மார்க்காக இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் 2 லைன் எழுதணும். மீனிங் புரிஞ்சா? டிஃபரன்ஸ் தான். ஸோ 10 மார்க் தான் ரொம்ப ஈஸி. கரண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் போட்டு ஹெட்டிங் போட்டு எல்லா ஈவெண்ட்ஸும் லிஸ்ட் பண்ணிடலாம். வார், டாரிஃப், மல்டிபோலரைசேஷன் ஒரு 6 ஈவெண்ட் போட்டு முடிச்சுக்கலாம். 15 மார்க்னா ஒவ்வொரு ஈவெண்ட் ஐஃபோன் போட்டு எக்ஸ்ட்ரா எழுதணும். 20 மார்க்னா 2 லைன் எழுதணும். அவ்வளோதான். லாஜிக் புரிஞ்சா? இந்த காலத்தில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கீவேர்டுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ண ரொம்ப ஈஸி. ChatGPTல சம் இம்பார்ட்டன்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ரீசன்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ்னா கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்? உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் விஷயம் கிடையாது, பிரசன்டேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் நான்? இந்த வெறும் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு, காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒரு என்னால் 2 பேஜில் என்ன எழுத முடிவு பண்ணியாச்சு. எழுதிடுவோம்னா அடுத்து என்ன பண்ணுவேன்? அடுத்த கேட்டிங் அது கான்சிக்வன்ஸ் என்னது? இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி வீக் ஆயிடுச்சா? ஹவு இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி காட் வீக்கெண்ட், பாடி ஸ்ட்ரக்சர் ஓவர். இன்னும் மேபி சில பேருக்கு புரியாம இருக்கலாம் நான் சொல்றேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை எழுத தெரியலனா கொஸ்டின் புரியல அர்த்தம். ஸோ ஒன் சைன் படிச்சு பாருங்க. இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின் டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா. மேபி சில பேருக்கு இந்த கீவேர்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் ஹெட்டிங் எழுதுறதுக்கு அப்புறமும் பாயிண்ட்ஸ் என்ன எதுவும் தெரியல, லிங்க் பண்ண முடியல, சில பேர் இருந்தா சில பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? ரிசல்ட் என்ன? இந்தியாவோட செக்யூரிட்டி வீக் ஆயிடுச்சு. இது என்னது? இப்போதைக்கு கான்சிக்வன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி வீக் ஆயிடுச்சு பத்தி தெரியலனா அதை விட்டுருங்க. அது என்ன கீவேர்டு? கான்சிக்வன்ஸ் தானே. ஸோ கான்சிக்வன்ஸ் போட்டுங்க. என்ன காசு? இதானே. இப்போ லிஸ்ட் பண்ணலாம். இப்போ என்ன லிஸ்ட் பண்ணலாம்? ரீசெண்டாக நடந்த டென்ஷனா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் லெவல் ஆயில் பிரைஸ் அதிகமானது, இல்லை ஆயில் கண்ட்ரீஸ்க்கு மேலே சாங்ஷன் போட்டது, ரஷ்யா உக்ரைன் வார், ஓவர் டிபெண்டன்சி ஆன் USA, இதெல்லாம் போட்டுக்கலாம். இவ்வளோ விஷயம் இருந்ததுனால என்ன இம்பாக்ட் ஏற்படுச்சு? இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகிடுச்சு, ஃபியூல் காஸ்ட் அதிகமாக இருக்கு. டிஃபரன்ஸ் புரியுதா? காசுக்கும் கான்சிக்வன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீ ட்ரை பண்ணுங்க. அர்பன் ஹீட் ஐலாண்ட் ஆர் பிகமிங் சீரியஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இன் இந்தியன் சிட்டிஸ், எக்ஸ்பிளைன். இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல எது காசு? அர்பன் ஹீட் ஐலாண்ட் வந்து காசா? இதனால என்விரான் ப்ராப்ளமா இந்தியாவில் இம்பாக்ட் ஆகுது, கான்சிக்வன்ஸா? அப்போ இன்டர் எடுத்து என்ன பண்ணணும்? காசை டிஃபைன் பண்ணணும். இல்லை காசை உங்களுக்கு புரிஞ்சு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் தரலாம். அப்போ அர்பன் ஹீட் ஐலாண்டில் ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதை கோட் பண்ணிருக்கணும். முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னா என்ன? அதோட காசஸ் என்ன? அதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. எக்ஸ்ட்ரீமா என்ன இருக்கு? ChatGPT இருக்கு. அதாவது உங்ககிட்ட நோட்ஸ் இல்ல, சோர்ஸ் இல்லாத போது கடைசி கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? ChatGPT இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சா போது கரண்ட் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ 5 பாயிண்ட்ஸ் ஃபார் அர்பன் ஹீட் ஐலாண்ட். கான்கிரீட், கிரீன் கவர், டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். 5 பண்ணி போதும்ல. என்ன எழுதணும்? இம்பாக்டா? இந்த காசஸ்னால என்ன இம்பாக்ட் ஏற்படுது? வாட் ஆர் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் என்விரான் ப்ராப்ளம்? 5 பாயிண்ட் ஓவர். ஸோ பேசிக்கா எந்த கொஸ்டின் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் விலும்பு ரெடி. அகைன் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியாஸ் லேபர். யோசிக்க முடியுதா? நான் என்ன கொஸ்டின் தரேன்? லாஸ்ட் 1 வீக்கா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்ல, அதுலேருந்து தரேன் நான். அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த கொஸ்டின் எழுதிட்டா அந்த கொஸ்டினோட காசஸை ஃபர்ஸ்ட் பேஜ்ல, கான்சிக்வன்ஸை செகண்ட் பேஜ்ல, இன்டர் கன்க்ளூஷன் முடிஞ்சு போச்சு. ரெடி ஃபார் மெயின்ஸ். பேப்பரோட பர்பஸாக தானே. வாட்ஸ் டிஃபரன்ஸ்? கம்ப்ளீட் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மெயின்ஸ் தானே. Perspectives தானே. எஸ். உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் லோ டிஸ்பைட் எக்கனாமிக் growth. எக்ஸ்பிளைன். எனக்கு கன்க்ளூஷன், இந்தியன் லேபர் ஃபோர்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் கம்மி. கரெக்டா? யாரோட பார்ட்டிசிபேஷன்? உமன் பார்ட்டிசிபேஷன். இது என்னது? இது காசஸ், கான்சிக்வன்சஸ் கம்மி ஆயிட்டாங்க. யோசிக்க முடியுதா? அன்பெய்டு கேர், சோஷியல் நார்ம்ஸ், சேஃப்டி அவேர்னஸ் கம்மியா இருக்கு. இல்லை காசஸா? கான்சிக்வன்சஸ். ஸ்லோ GDP growth, டெமோகிராஃபி டிபெண்ட் கம்மியா இருக்கு. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால கொஞ்சம் டீகோட் பண்ணி எழுத முடியும். ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை? காசு பத்தியான டெஃபினேஷனு இல்லை ஃபேக்ட். ஸோ ஆரம்பிக்கிறது எல்லாம் ஆரம்பிக்கணும், காஸ்ட்ல ஆரம்பிக்கணும். காசு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ்ல அதனால இம்பாக்ட் என்ன, கான்சிக்வன்ஸ் 5 பாயிண்ட், அப்புறம் எண்டு வே ஃபார்வர்ட். இது அடுத்த அட்வான்ஸ் என்னன்னா ஒரு 3 பேஜ் இருந்துச்சுன்னா காசு எதாச்சு, கான்சிக்வன்ஸ் எதாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? கிரிட்டிக் பண்ணலாம். கிரிட்டிக் இதுக்கு என்ன காரணம், யாரு காரணம், இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் எண்ட் எழுதலாம். ஸோ காசு, கான்சிக்வன்ஸ், கிரிட்டிக், இல்ல காசு, கான்சிக்வன்ஸ், ஹவு டு இம்ப்ரூவ், வே ஃபார்வர்ட் 4 பாயிண்ட் எழுதலாம். இப்போ அடுத்த அட்வான்ஸ் என்ன பண்ணலாம்? இந்த காசு இருக்குல்ல, இந்த காசு சோஷியாலஜா இருந்தீங்கன்னா அந்த காசு என்ன பிடிச்சிட முடியும்? குளோபல் காஸ்ட், ரீஜனல் காஸ்ட், பேப்பர் 1 பேப்பர் 2 லிங்க் பண்ண முடியும். GSR இருந்துச்சுன்னா ரூட் காஸ்ட், கண்டெம்பரரி காஸ்ட். ஸோ பேசிக் ஸ்டாட்டிக் புக்ல இருக்கிறது எழுதலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எழுதலாம், பிரிச்சு காட்ட முடியும். ஸோ பேசிக் காஸ்ட், கண்டெம்பரரி காசஸ் எழுத முடியும். சிமிலர்லி இம்பாக்ட், ஜஸ்ட் லைக் தட் இம்பாக்ட் இருந்ததுக்கு பிரிச்சுக்கலாம். ஆப்ஷனலா இருந்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் ஸ்டேட்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுச்சு, ஃபேமிலில என்ன இம்பாக்ட் ஏற்படுச்சு, நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி இம்பாக்ட் என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சுக்கலாம். GSR இருந்தா அதே கான்சிக்வன்ஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், என்விரான்மெண்டல், எத்திக்கல் பண்ண முடியும், பிரிச்சிட முடியும். ஸோ யூனிவர்சல் மாடல் ஒன்று தான். இது அடுத்த பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அட்வான்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் காசை இன்ட்ரோ எழுதுங்க, காசை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அடுத்து கான்சிக்வன்ஸ் எழுதுங்க, கிரிட்டிக் எழுதுங்க. அன்னைக்கு எழுத இம்ப்ரூவ் ஆயிடும். 1 மாசத்துக்கு அப்புறம் காசஸ்ல நீங்க எழுதுவீங்க. ஸ்ட்ரக்சரல் காசஸ், சோஷியாலஜி என்ன சொல்லுது? ஸ்ட்ரக்சர் இம்பாக்ட்ஸ் தி ஈவென்ட்டா. அந்த ஐடியாவை என்ன பண்ணலாம்? GS யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தி ரைஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் போசஸ் எ கிரேவ் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். இது கொஸ்டின். காசஸ் என்னது? அகைன் சொல்றேன். தி ரைஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தட் பிகம்ஸ் எ த கிரேவ் ப்ராப்ளம் இன் தி இந்தியாஸ் பப்ளிக் ஹெல்த். காசு என்னது? மாறுதுன ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ காசஸ் பத்தி எழுதும்போது ஸ்ட்ரக்சரல் காசு எழுதலாம், பாலிசியில ப்ராப்ளம் எழுதலாம், இன்ஃப்ரால் ப்ராப்ளம் எழுதலாம். யோசிக்க முடியுதா? ஸ்ட்ரக்சரல் காசு அடுத்த லெவல் போக முடியும். நீங்க சோஷியாலஜி படிச்சுட்டா
அதில் வர பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல, அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸை ஜிஎஸ்ல தெரியாமலே என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். எப்படி ஸ்ட்ரக்சரல் காசு பற்றி பேசணுமோ மைக்ரோ காசு எழுத முடியும். வெப்பர் தானே சொல்றாரு, சோஷியல் ஆக்ஷன் தேரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆக்ஷன் ஆகுது டிஃப்ரெண்டாக இருக்கு. சோஷியல் ஆக்ஷன் காசஸ் எழுத முடியும். அது உங்களோட ரைட்டிங் லெவல் பொறுத்து. ஸோ அளவுக்கு புரிஞ்சுல. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் டஃப் ஆக்கிடலாம். ஹவு சோஷியாலஜி எமர்ஜ் அவுட் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட் அண்ட் கவுண்டர் என்லைட்டன்மெண்ட் டிஸ்கிரைப். நான் என்ன பண்ணிட்டேன், சோஷியாலஜி எஃபெக்ட் இம்பாக்ட் ரீசன் என்ன, என்லைட்டன்மெண்ட் அண்ட் கவுண்டர் என்லைட்டன்மெண்ட். ரெண்டு காசு அப்புறம் பண்ணணும் சேம் தான். ஃபர்ஸ்ட் காசு எழுதிடணும், செகண்ட் காசு எழுதிடணும், அப்புறம் என்ன பண்ணி எழுதணும் சேம். ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு காசு இருக்கலாம், ரெண்டு காசு இருக்கலாம். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. சோஷியாலஜி எமர்ஜ் அவுட் ஆஃப் தி என்லைட்டன்மெண்ட் அண்ட் கவுண்டர் என்லைட்டன்மெண்ட் டிஸ்கிரைப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஹேண்ட் அவுட்ல இருந்தோ இல்லை நோட்ஸ்ல இருந்தோ ஒவ்வொரு சப் டாபிக்கும் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதினா முடிஞ்சு போச்சு. அதை எழுதி முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஷேர் பண்றேன். நான் அனுப்புற ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நோட்ஸ்ல இருந்து எடுத்து அனுப்புறேன். அப்போ நம்ம நோட்ஸ்ல இருந்து எப்படி எடுத்துக்கலான்றது தெரிஞ்சிடும். ஓகேவா?